வியூகமெல்லாம் வேஸ்ட், இப்பவும் கெட்டு போகல. பீகார் பாடம் விஜய்க்கு என்ன சொல்கிறது? நண்பர்களே, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அரசியல் விவாதமே நடக்குது. பிரசாந்த் கிஷோர் தோல்வி. ஒரு காலத்தில் வெற்றி வியூக நிபுணர், முதல்வர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர். எனது வியூகம் இருந்தாலே எந்த கட்சியும் வெறித்தனம் வெற்றி பெறும் என்று தம்பட்டமடித்தவர். அதே பிரசாந்த் கிஷோர் தன் சொந்த கட்சியோட தன் சொந்த மண்ணிலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ கூட உருவாக்க முடியல. இது அரசியல் உலகத்துக்கு ஒரு பெரிய சிக்னலே. இது தமிழ்நாட்டிலும் இம்பாக்ட் இருக்கு. புதிய அரசியல் வரவு விஜய் முன்னால் காத்திருக்கும் ஒரு பெரிய பாடம். நண்பர்களே, முன்னாடியே சொல்றேன், இந்த வீடியோ பயஸ் இல்லாம, யாரையும் தூசில புடைக்காம, யாரையும் காப்பாற்றாம, பியோர் அனாலிசிஸ் மட்டும். தொடரும் முன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. உங்க சப்போர்ட் தான் நம்ம போன்ற நேர்மையான அரசியல் பகுப்பாய்வு தொடர்ந்து வர உதவுறது. பிரசாந்த் கிஷோர் எழுச்சி. பிரசாந்த் கிஷோர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. இந்திய அரசியலுக்கு அவர் ஒரு புதிய அரசியல் ஆலோசனை வகை அறிமுகப்படுத்தினார். அவரோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா, நரேந்திர மோடி 2014, மம்தா பானர்ஜி, ஜெகன்மோகன் ரெட்டி, கேப்டன் அமரிந்தர் சிங், எம்.கே. ஸ்டாலின், இவ்வளவு பெரிய தலைவர்களோட பிரச்சாரத்தையே டைரக்டா டிசைன் பண்ணினவர் அவர். நான் முதல்வர்களை உருவாக்குறவன் என்று இன்டர்வியூஸ்ல வெளிப்படையாக சொன்னவர். இதெல்லாம் உண்மைகள். ஆனா அவரால தான் மற்றவர்களோட தேர்தல் வெற்றி வந்ததா? அல்ல. அந்த கட்சிகளே அடிப்படையில் பலமா இருந்தாங்க. பி.கே. அவர்களுக்கு லேயர் ஆட் பண்ணினாரா? இதுதான் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுற முக்கியமான புள்ளி. பிரசாந்த் கிஷோர் வீழ்ச்சி. பீகார் தேர்தல். இந்த விளைவு முழு இந்திய அரசியலுக்கும் ஒரு ஷாக் வேவ். 243 தொகுதிகளில் பி.கே.யின் கட்சி போட்டி. 243லும் தோல்வி. மிக சில இடங்களில் மட்டும் டெபாசிட் சேவ். மீதி தொகுதிகளில் டெபாசிட் கூட கிடையாதா? இது சாதாரண தோல்வி இல்ல. வியூகம் மட்டும் போதாதுன்னு நிறைய பேருக்கு கண் திறந்த விஷயம். அவரோட கிரவுண்ட் பிரசன்ஸ், உள்ளூர் தலைவர்கள், கேடர், கட்டமைப்பு, பூத் சிஸ்டம் எதுவுமே இல்ல. வியூகத்தின் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து முழு மைதானத்துக்கு சென்றவர். அதுதான் அவரை வீழ்த்தியது. இதிலிருந்துதான் இன்று தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் இதே விஜய் பறிக்கணும் என்று சொல்கிறார்கள். பிரசாந்த் கிஷோர் ஏன் தோல்வியடைந்தார்? 1. ஸ்ட்ராட்டஜி அண்ட் கேடர். ஃபேஸ்புக் விளம்பரங்கள், கதை உருவாக்கம், பெரிய கோஷங்கள், தரவுத்தாள்கள், இதெல்லாம் எலெக்ஷன்ஸுக்கு முக்கியம். ஆனா அடிப்படை கள அமைப்புதான் பேக்போன். பிஜேபி, டிஎம்கே, டிஎம்சி, ஒய்எஸ்ஆர்சிபி, இவங்களோட பலம் என்ன தெரியுமா? வார்டு, பூத்து, மாவட்டம், மாநிலம், நூற்றுக்கணக்கான நிலையான வர்க்கர்ஸ். பிரசாந்த் கிஷோருக்கு இந்த பேக்போன் கிடையாது. 2. வியூகத்திற்கும் மக்களின் உண்மை வேண்டுதலுக்கும் இடையே இடைவெளி. கிராம அரசியல்தான் அரசியல், ட்வீட்ஸ் அல்லது உரைகள் அல்ல. ஒரு ஊருக்கு ஒரு ஊரு ப்ராப்ளம். ஒரே யுத்தி எல்லா 243 இடத்திலும் வேலை செய்யாது. 3. மீடியா லைட்டும் கிரவுண்ட் ரியாலிட்டியும். பிரசாந்த் கிஷோருக்கு மீடியா பரபரப்பு அதிகம். ஆனா கிரவுண்ட்ல நம்பிக்கை அடிப்படை 0. மக்கள் பார்க்கிறது வேட்பாளர் யார், அவரோட குடும்பம் யார், யாருக்காக நீ வேலை செஞ்சிருக்க, பார்ட்டி 5 வருடம் என்ன பண்ணுது. வியூகம் ஆய்வாளர் யாருன்னு மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. 4. வலுவான அடித்தடங்களில் மட்டுமே யுத்தி செயல்படும். ஏற்கனவே நிறுவப்பட்ட கட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு வேல்யூ ஆட் மாதிரி. ஆனா ஒரு கட்சியை 0லிருந்து ஸ்டார்ட் பண்ணா யுத்தி மட்டும் போதாது. பிரசாந்த் கிஷோர் இந்த உண்மையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினார். விஜய்க்கு இது என்ன அர்த்தம்? இதுதான் வீடியோவின் முக்கியமான பகுதி. நிபுணர்கள் ஓப்பனா சொல்றாங்க, விஜய் சார் ப்ளீஸ் நோட், வியூகம் மட்டும் போதாது. இது விஜய்க்கு விமர்சனம் இல்ல, வார்னிங்கும் இல்ல, ஒரு அரசியல் யதார்த்த சோதனை. விஜய்க்கு தமிழ்நாட்டுல மேசிவ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, பிளாக்பஸ்டர் இமேஜ் இருக்கு, யூத் கனெக்ட் இருக்கு. ஆனா ஃபேன் ஈக்குவல் டு ஓட் இல்லை. ஃபேன் ஈக்குவல் டு பூத் ஏஜென்ட் கூட இல்லை. 1. ரசிகர்கள் போராளிகளாக மாற வேண்டும். ஒரு ஓட்டை செக்யூர் பண்ண ஒருவருக்கு ஒருவர் தொடர்புகள் தேவை, தெருவாரியான இணைப்புகள் தேவை, கூட்டணி தேவை, லோக்கல் லீடர்ஸ் தேவை. ஃபேன் கிளப்ஸ் இவற்றை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. 2. விஜய் தெரியும், ஆனால் அவரது குழுவினர் கண்ணுக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு முழுக்க விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிவி கேலை மாவட்டத்துக்கு மாவட்டமான வலுவான முகங்கள் தெரியல.
இந்த கேப் ஃபிக்ஸ் ஆக வேண்டியது அவசியம். 3. 234 தொகுதிகள் ஈக்குவல் டு 234 தரைப்படைகள். ஒவ்வொரு தொகுதிக்கும் பூத் கமிட்டி, வார்டு அளவிலான பொறுப்பாளர், பஞ்சாயத்து ஒருங்கிணைப்பாளர்கள். இவை இல்லாம ஒரு பார்ட்டி சர்வைவ் ஆகாது. என்டிஏ கோணம், அது ஏன் உருவாகிறது? இப்போ பீகார் ரிசல்ட்ஸ் பிறகு பிஜேபி தலைவர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க, டிவிகே விரைவில் என்டிஏயில் சேரும். இதற்கான ரீசன்ஸ் என்ன? 1. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்னர் தேவை. ஏஐடிஎம்கே பிஜேபி உறவு மீண்டும் ரீபில்டாக முயற்சி நடக்குது. ஆனா பிஜேபிக்கு ஒரு புதிய முக கூட்டணி பெரும் எனர்ஜி கொடுக்கும். 2. விஜய்க்கு நேஷனல் நெட்வொர்க் அமைக்க வாய்ப்பு. உண்மையை சொல்லுவோம், நாட்டின் பெரிய நேஷனல் பார்ட்டியுடன் சேர்ந்து போட்டி பண்றது ஒரு புதிய அரசியல் பிரவேசத்துக்கு மைலேஜ் கொடுக்கும். 3. பீகார் வெற்றி அலை. பீகார் ரிசல்ட்ஸ் பிஜேபி கேம்புக்கு மொரேல் பூஸ்ட் கொடுத்திருக்கு. இதத்தான் என்டிஏ தலைவர்கள் நம்பிக்கை பண்ற பேச்சுகளை தூண்டுகிறது. 4. அமித்ஷா சந்திப்பு சாத்தியம். ரிப்போர்ட் சொல்லுது, அமித்ஷா விரைவில் எய்தர் விஜய் அல்லது விஜயின் முக்கிய பிரதிநிதி உள்ளடக்கிய பேச்சு நடக்கலாம். இதெல்லாம் சாத்தியம், கன்ஃபர்மேஷன் கிடையாது. விஜய் என்டிஏயை தேர்ந்தெடுத்தால் பாசிட்டிவ்ஸ், தேசிய அளவிலான ஊடகங்கள் சென்றடைகின்றன. வலுவான சாவடி அமைப்பு, கூட்டணியின் நன்மை, இரட்டை இயந்திரம் பிராண்டிங், 2026க்கு தந்திரோத்மக ஆதரவு. நெகட்டிவ்ஸ், டிஎம்கே vs பிஜேபி டைரக்ட் போலரைசேஷன் விஜய்க்கு சுமையாகலாம். டிவிகேக்கு சுயந்தான அடையாளம் நீர்த்து போகலாம். தமிழ் கலாச்சார முத்திரைக்கு அழுத்தம் வரலாம். சோ விஜய்க்கு இது ஒரு மேசிவ் டெசிஷன். விஜய் சுதந்திரமாக இருந்தால் அட்வான்டேஜஸ், தூய தமிழ் அடையாளம், மக்களை முதன்மையாக நிலைநிறுத்துதல், நடுநிலை வாக்கு வங்கி ஈர்ப்பு, ஆட்சி எதிர்ப்பு அல்லது பிஜேபி எதிர்ப்பு அலையில் செல்வாக்கு. சேலஞ்சஸ், 234 வேட்பாளர்கள் ஃபைன் பண்ணுதல், கோடிக்கணக்கான பணியாளர் நேரங்கள், வலுவான வாக்குச்சாவடி மேனேஜ்மெண்ட், கிரவுண்ட் லெவல் டெப்த். இதனால தான் அனலிஸ்ட் சொல்றாங்க, வின் விஜய் பட் லேர்ன் ஃப்ரம் பிகே. இது விஜய்க்கு இழிவான கருத்தில்ல, புரிதலுக்கான நடைமுறை அரசியல் கருத்து. இறுதி கருத்து, அரசியல் ஒரே ஒரு பாயிண்ட். ஸ்ட்ராட்டஜி அலோன் cannot win elections, கிரவுண்ட் அலோன் ஆல்சோ cannot win. இரண்டும் சேர்த்தால்தான் ரியல் பாலிடிக்ஸ். பிரசாந்த் கிஷோர் அது செய்ய முடியல, அதனால பெரிய தோல்வி. விஜய்க்கு ஃபேன் பேஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கு, யூத் வேவ் இருக்கு, மொமெண்டம் இருக்கு. இப்போ மட்டும் வேண்டியது கட்சியின் முதல் வரிசை தலைவர்கள், 234 சீட் லெவல் ஆபரேட்டர்ஸ், பூத் சோல்ஜர்ஸ், வலுவான உள் அமைப்பு, நிலையான ஒற்றுமை, தெளிவான சித்தாந்த நிலைப்பாடு. இவை எல்லாம் வந்தா டிவிகே இஸ் நாட் அ ஸ்மால் பிளேயர், இட் பிகம்ஸ் அ சீரியஸ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இதுதான் அன்பயாஸ்ட் ட்ரூத் நண்பர்களே. இப்போ கேள்வி, விஜய் இண்டிபெண்டா போவாரா அல்ல என்டிஏயுடன் கூட்டணியா? அதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் தோல்வி என்ன லெசன் கொடுக்குது? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. தமிழன் ஐக்யூ கம்யூனிட்டி இதை டிஸ்கஸ் பண்ணட்டும். ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. Like and subscribe.